Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போறோம். மார்னிங் வீடியோ போட்டு சொல்லிருந்தேன் டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷனுக்கு சீக்கிரமா எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓபன் ஆகிரும்னு சொல்லிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா வெப்சைட்ல எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து ஷோ ஆகுது. தனித்தனியா வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிசம்பர் 2023 UG BLIS MLIS டிப்ளமோ சர்டிஃபிகேட் எக்ஸாம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. ஸோ UG படிக்கிறவங்க நீங்க இந்த லிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா PG எக்ஸாமினேஷனுக்கு தனியாக கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் MBA எக்ஸாமினேஷனுக்கு வந்து தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் MCA MSc IT எக்ஸாமினேஷனுக்கு தனியாக கொடுத்திருக்காங்க. ஸோ யார் எந்தெந்த கேட்டகரிக்குள்ள வரீங்களோ நீங்க கிளிக் பண்ணி உள்ள போங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் UG வந்து கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ மார்னிங் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண சேம் இன்ஃபர்மேஷன் தான் வந்து இங்கேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. வித்தவுட் பெனால்ட்டியோட அப்ளை பண்ணுறதுக்கு இன்னையிலேருந்து கமிங் 21 வரையும் டைம் இருக்குது. வித் பெனால்ட்டியோட 22லேருந்து கமிங் 26 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 26 தான் வந்து லாஸ்ட் டேட், அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி தான் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பே பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே பே பண்ணும்போது இஷ்யூ வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணும்போது பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குது. நேற்றே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போது சில பேர் ட்ரை பண்ணி பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் பொறுமையாகவே வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி பே பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த எல்லோ பேஜை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டிங்கன்னா பேக் வர முடியாது. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாத்துக்குமே டெமோ வீடியோ போடுறேன். எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது கரெக்டாக ஃபீஸ் வந்து பே பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேப்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் வந்து பேப்பர் வந்து தப்பாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ரிவர்ஸ் வர முடியாது. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. A18 பேட்ச் இந்த டைம் எக்ஸாம் எழுத முடியாது, உங்களுக்கான டைம் வந்து ஓவர். ஸோ C19லேருந்து C23 பேட்ச் வரை இப்போ எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது. A23 பேட்ச் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் தான் இருக்கும். ஸோ எல்லா பேப்பருமே சேர்த்து நீங்கள் ஒன்றா தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரீவேல்யூஷன் போட்டவங்க மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா UG PG எல்லாத்துக்குமே வந்து காமனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் டெமோ வீடியோ போட்டு காட்டுறேன். அந்த டெமோ வீடியோவை பொறுமையாக பார்த்து கரெக்டாக வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சிருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இமீடியட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ போட்டு சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.